கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எஸ்தர் சரித்திரம். யூத குலத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ஆண்டவர் தேர்ந்தெடுத்த எஸ்தர். அவர் மூலமாக தான் இந்த யூத குலமே காப்பாற்றப்பட்டு ஒரு பூர்வீக ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் அவளை வழிநடத்தினார். முர்தேகா ஒரு சித்தப்பா, அவரையும் வச்சு அவன் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பொழுதும் ஆண்டவர் உயர்த்ததுக்கு அவளை சித்தம் கொண்டு அவளை நடத்தினார். அந்த மாதிரி இந்த எஸ்தர் சரித்திரத்தை நம்ம படிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். ஒரு வேளை எல்லாம் நம்மளால் கைவிடப்பட்ட நிலையில் அவங்கெல்லாம் வர்றதுலாம் பார்த்திங்கனாக்கி ஒரு சிறையிருப்பில் வெளியே விடுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அடிமைத்தனத்தில் தான் வர்றாங்கன்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு பெண்ணின் மூலமாக எப்படி ஆண்டவர் நடத்தினா, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் பிரியமில்லாத காரியங்கள் இருந்ததுனாக்கி அதை அவரால் நீக்கி நம்மளை கரெக்டாக கொண்டு போய் நடத்த முடியுங்கிறத இந்த சரித்திரத்தின் மூலமாக, எஸ்தர் சரித்திரம் மூலமாக நம்ம படிக்கும், அதை தியானிப்போம். ஆண்டவர் அது மூலமும் நமக்கு பெரிய காரியங்களை கற்றுத்தருவான்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம். பெரிய காரியம் செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த எஸ்தரின் சரித்திரத்தின் மூலம் எத்தனை காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தேன் சுவாமி. அதுபோல் நாங்கள் ஆண்டவர் கடைசி வரை எங்களை எதுக்கு அழைச்சிங்களோ அதில் நாங்கள் நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபையை நீங்கள் தரணுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஆண்டவரே மறிக்கும் சூழ்நிலை வந்த பொழுதும் இந்த எஸ்தர் எப்படி தைரியமாக இருந்து ஆண்டவரே யூத குலத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்க, தயை கிடைக்க கிருபை செய்தீங்களே சுவாமி. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்த வல்லமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசித்து முன்னேறி செல்ல கிருபை செய்வோமா ஜெபிக்கிறோம். எத்தனை அருமையான காரியத்தை செய்து ஒரு குலத்தையே காப்பாற்றி ஒரு பண்டிகையில் கொண்டு அவங்க சந்தோஷமாக இருக்கத்தக்கதான கிருபையை அந்த எஸ்தர் மூலமாக நீங்கள் அந்த யூத குலத்துக்கு கொடுத்தீங்களப்பா. அதுபோல் நாங்கள் இருக்கிற இடங்களிலும், நாங்கள் போகிற இடம், பேசுகிற இடத்திலும் தகப்பனே எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். ஆனாலும் உண்மை அறியாத ஜனங்கள் மத்தியில் நாங்கள் பேசும்பொழுது உம்முடைய ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை அங்கே உங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து வழிநடத்த கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடத்த போகிறக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு கேட்டு அப்படியே பதில் கொடுக்குறோமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தரும், அதற்கு நாங்கள் கீழ்ப்படியாகவும் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். ஏசு நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி ஆண்டவர் துதிச்சுட்டு வசனத்துக்குள்ள கலந்து சாத்திய கூரே ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனமில்லாத எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிடச் செய்பவரே, லோத்துக்கள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலும்
வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியமுடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தால், சொன்னவர் ஒரு காலம் விலகவில்லை. தாமதியாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை. கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே, சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியமுடையவரே. இந்த எஸ்தர் சரித்திரமே யூத குலத்தை அழிக்க திட்டமிட்ட சத்துருவின் கையிலேருந்து அவங்க விடுதலை செய்ததுக்காண்டி எழுதப்பட்ட எஸ்தரின் சரித்திரம் தான். எஸ்தரின் சரித்திரமே யூத குலத்தை கடைசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டியல் நல்லா அவங்க விடுதலை பெற்று அவங்க ஒரு கொண்டாட்டத்தோடு தான் இருக்கிறதா கடைசி முடியும். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்தரினுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க, எஸ்தரை கொண்டு ஆண்டவர் செய்கின்ற ஒரு அற்புதம் அதிசயமெல்லாம் இந்த யூத குலத்துக்கு சத்துருவின் பிடியிலேருந்து நான் சொன்ன முதல்ல இந்த விடுதலை செய்ததுக்கு. ஆனால் யூதரை அழிக்க தேடின தூக்கு மரத்தில் தூக்கி அவங்க மரணம் அடைகிறதுக்கு செய்கிறாரு. அப்போது நமக்கு எதிராகவும் எத்தனையோ சத்துரு திட்டம் வச்சுருக்கலாம். அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். எத்தனையோ திட்டங்கள் சட்டங்கள் ராஜா ஒரு திட்டம் போட்டிருந்த ஒரு சட்டம் போட்டோம்னா அதுக்கு மீறக்கூடாது அப்படிங்கும்போது சட்டத்தை மாற்றி எழுதுறதுக்கு வச்சு ஆண்டவர் விடுதலை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது எஸ்தர் புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம். அதை நீங்கள் வாசிங்க. எஸ்தர் புத்தகத்தில் முதல்ல ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்திலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அவருடைய ஆட்சியின் காலத்தில் நடந்த காரியங்கள்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த இந்து சமுத்திரம்னு சொல்லியது இந்த சிந்து, அதாவது இந்த தற்போது இப்போ நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சிந்து நதியின் அருகில் இருக்கிற ஒரு அதை தான் குறிப்பிடுதுன்னு சொல்லி பாட்டிருக்கு. சிந்துங்கிறது தான் இந்துன்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குறிப்பு இருக்குது. அதை நீங்கள் தியானிங்க. இந்த தேசத்தை ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னாக்கி 127 நாட்டை அரசாட்சி பண்ணுற நாட்களில் இவன் ஆட்சி காலம்லாக்கி கிமு 485 465 வரைக்கும் அரசாண்டுறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க இவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்தது. நீங்கள் அதை எஸ்தருடைய புக்கை படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய முதலாவது மனைவியை ஆண்டவர் எப்படி இந்த எஸ்தரை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். நான் எஸ்தருடைய சரித்திரத்தை மாத்திரம் சொல்கிறதுனால அவள் எஸ்தரை பற்றி ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்தர் எப்படி அவங்க ராணி ஆகுறாங்க, ஆண்டவருடைய தயவை பெற்று தான் அவங்க ராணி ஆகுறாங்க. அவங்க ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அந்த ராணி ஆக்குறாரு. ஒரு அனாதை ஒரு சித்தப்பானால வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தான். அந்த வந்தபோது அவங்க அந்த அந்த ஊருக்கு வரும்போது அவங்க யூத குலம்னு சொல்லவே செய்யலை. சொல்லாமல் இருந்து தான் அவங்க வளர்ந்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இவங்க ஆண்டவர்லாம் இல்லாத போது அரசியாக மாறணும்னா அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு தயை கொடுத்துருக்காரு. இந்த எஸ்தருங்க பேரே பார்த்திங்கன்னாக்கி பெர்சியா மொழியில் தான் அவங்க அந்த பேரை வச்சுருக்காங்க. அந்த பேருக்கு அர்த்தமே நட்சத்திரம். அவங்க பேர் அச்சாளுங்கிறது எபிரேய பேர். அவங்க நறுமணம் மலர் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் பேரை கூட எப்படி நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் எப்படி பேரை வச்சுருக்காருன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த பேரை நான் சொல்கிறேன். இந்த இஸ்ரேல் அந்த ஆண்ட நாட்களில் பார்த்திங்கன்னாக்கி இவங்க விடுதலை பெறுறதுக்காண்டி தான் ஆண்டவர் இவங்களை நடத்துனாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆகேஸ்வர் அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை ஆளுதக்கூடிய ஒரு காரியம் இந்த மாதிரி தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னாக்கி இந்த யூத குலத்தில் இருக்கும் பொழுது யூத குலன்ட்டு அவனுக்கு தெரியலனாலும் சரி,
அவங்கள வந்து எப்படி ஆண்டவர் கொண்டு போனார் அப்படிங்கிறதுனால அந்த நீங்கள் நிறைய படத்தில் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க அழகாக இருந்தாங்க, அதனால் அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அழகுனால அந்த ஒரு அரசியாகலை, அவங்க வந்து ராணி ஆகணும்னு சொல்லி அவங்க போன மாதிரியே தெரியலை. அவங்க எல்லார் மற்றிலும் நிறைய பெண்கள் போகிறாங்க, அதில் கொண்டு போகிறாரு ஆண்டவர். கொண்டு போகும்பொழுது ஆண்டவருடைய தயை அவங்ககிட்ட இருக்கிறதால ராணி ஆனோம்னாக்கி இவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காண்டி தான் அவர் கொண்டு போகிறாரு ஒழிய அந்த அம்மா வந்து ராணி ஆகிறதுக்கு ஒரு அழகுனாலேயோ ஒரு பெரிய இதனாலே இல்லை. ஆனால் அவங்க வந்து இந்த ராணி ஆனோம்னாக்கி இந்த முயற்சியில், அதாவது ஆண்டவர் வச்சு ஒரு சித்தம் வச்சுருக்காரு, அந்த திட்டத்துக்கு அவங்க வந்து ஒரு அறிவு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து அந்த அறிவெல்லாம் கொடுத்து அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த பயன்படுத்துறதுக்காண்டி அவங்கள பாத்திரமாக தான் ஆண்டவர் வந்து அதை பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அழகுனாலேயோ எதுனாலேயோ அவங்க வந்து ராணியாகி அவங்க ராணி ஆனதுனால எந்த பெருமையும் காட்டின மாதிரியே தெரியல. அதனால் அது இல்லை. அதனால் ஆண்டவருடைய அந்த அரசியான மணிக்கு எவ்வளவு பண்போடு இருக்கணும், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தயவை ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு மனுஷன் கூட்டு போய் அங்கே ராஜா கிட்ட விடும்போது ஒரு தயை கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கி இவங்க எஸ்தர் குலத்தை வந்து அழிக்கிறதுக்கு பார்க்கும்போதும் ஒரு தயை கிடைக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்தர் ராணிக்கு காலத்தில் நீங்கள் என்ன காலத்தில் அவங்க ராணி ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி 479 டிசம்பர் மாதம் சுமார் 10-13 ஆண்டுகள் அவங்க வந்து ராணியாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் அழைத்த தேவனுடைய நோக்கம் என்னன்னாக்கி அவங்க வந்து நீங்கள் விடுதலை பெறணும், விடுதலையை பெற்று அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து அரண்மனையில் இன்னும் அவர் சித்தப்பாவும் ஒரு அரண்மனையில் ஒரு பெரிய அதிகாரி ஒரு வேலையை பார்க்காருன்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணியில் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவரும் வந்து இவளே மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறாரு. ஒரு திருப்பி பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டோடைய அரசனை வந்து கொலை செய்ததுக்கு இந்த எஸ்தர் 2:21-22 படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க ராஜா வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதித்திட்டம் போட்டுட்டு 2 பேர் இருக்கும்போது அதை வந்து இவர் கேட்டு அறிவிக்காரு. ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து என்னமோ பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி நம்மெல்லாம் இருக்கிற காரியங்கள்லாம் இதில் இருக்கக்கூடாதுங்க தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அவர். எந்த தேசத்துக்கும் நம்ம போயிருக்கோம், அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ராஜாவும் தெரியலை. அது தெரியாத போது இவர் என்னமோ பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லாமல் அவர்கிட்ட வந்து அறிவிக்கிறதுக்கு எஸ்தர் மூலமாக சொல்கிற போது அவங்க அந்த 2 பேரையும் தூக்கில் போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போது எஸ்தருக்கு வந்து என்ன செய்யணும்னா எஸ்தருக்கும் இந்த மொர்தெகாய்க்கும் 2 பேருக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருந்திருக்குது. அவங்க வந்து எதுக்காக வந்தாங்க, எதுக்காக அழைக்கப்பட்டாங்கங்கிறத ரொம்ப நமக்கு வந்து இந்த வேத வசனத்தில் சொல்லலைனாலும் அவங்க வந்த நோக்கம் வந்து கடைசி முடியும் பொழுது நமக்கு எல்லாமே தெரியுது. ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவர் எதுக்காக அவங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நோக்கம் வந்து நமக்கு தெரியுது, நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து இந்த ரெண்டு பிரதானியை வந்து தூக்கில் போடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. ஏன்னா ராஜாவை காப்பாற்றினதுக்காக ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்யணும். அதை வந்து இவங்க செய்யவே செய்யலைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவனுக்கு தூக்கமே வரல. என்னை ஒரு நேரத்தில் தூக்கம் வராதப்போ ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து அவங்கெல்லாம் அந்த ராஜ அரண்மனையில் ஏதாவது செய்கிறதுலாம் அந்த நாட்களில் எழுதி வைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த புக்கை எடுத்து வந்து பார்க்கும்போது இவன் வந்து ஒரு இந்த இடத்துல ராஜாவை வந்து காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது அவர் வந்து அந்த எந்த இடத்துல எப்படி இப்படி இவர் செஞ்சதை சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த 6வது இடத்துல 1வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த மரியாதையை கொடுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு இவன் மேலே ஒரு மரியாதை இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ மொர்தெகாய் வந்து எப்போவுமே ஒரு அதாவது இவனுக்கு வந்து தெரியும், அந்த ஆமான்னு சொல்லி ஒருத்த வருவான். அவன் வந்து அவனுக்கு வந்து இவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து இவங்களுக்கு எதிராக எப்படினாலும் இவங்க யூத குலத்தை வந்து அவனுக்கு பிடிக்காத ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கான். அவன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத காரியங்களை செய்யும் பொழுது இவங்க யூத குலத்தை பற்றி இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து பாருங்கள், நான் அந்த ரொம்ப சப்ஜெக்ட் போகல, நான் ஆமானுடைய காரியங்கள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் வந்து இவங்களை தெரிஞ்சிருந்தாலும் அவன் வெளியே இருந்து வரும்பொழுதோ அவனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்துருந்தான் அந்த ஆமானுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆமானுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து இந்த ராஜா வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஆட்சி செய்யாதவனாக தான் இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல அந்த அரண்மனையில் எல்லாரும் வந்து அவனை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கான். ஆனால் வரும்பொழுது இவர் மட்டும் எழுந்திருக்க மாட்டார். இவர் வணங்கல்னு சொன்னோன்னே அவன் உடனே கேட்கான், இவன் யார் என்னை பார்த்து வணங்க மாட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவான், ஏதாவது கோடு மூட்டி கொடுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி அவனுக்கு இருந்துச்சு தான் அவன் யூதன்,
அவன் வந்து யாரையும் வணங்க மாட்டான், அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது யூத பண்பு எல்லாருக்குமே தெரியும், வணங்க மாட்டாங்க, யாரையுமே அடிபணிந்து ஆண்டவரை வணங்குறது மாத்திரம்தான் செய்வாங்கங்கிறது தெரிஞ்சதுனால இவன் நினச்சதான் இவனை மட்டும் கொல்லக்கூடாது, இவன் குலம் இருக்குது பார்த்தீங்களா, யூத குலத்தையே எல்லாத்தையும் நம்ம ஒரு திட்டம் போட்டு ராஜா கிட்ட சொல்லி, ஏன்னா ராஜா இவன் சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்கறதுனால என்ன செய்யறான், ஒரு திட்டம் போட்டு கொல்லணும்னு சொல்லி நம்ம பார்க்கறத நம்ம பார்க்கோம். 3:9 எஸ்தர் 3:9 பார்த்தீங்கன்னாக்கி யூத குலத்தை அழிப்பதற்கு அவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான். நம்ம நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வந்து ஒரு இந்த முத்திரை மோதிரம் சொல்லுவாங்கள்ல, ராஜாக்கள்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இவன் நினச்சிதான், எனக்கு ஒரு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க, எனக்கு வந்து இந்த சொல்லி கையெழுத்து போட்டு தந்துடுங்க, அதை வந்து நான் வந்து எல்லா பக்கமும் அனுப்பி நான் வந்து அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிக்க செய்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த ராஜா என்ன செய்கிறான்ட்டு ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லியிருந்தேன். அவனுக்கு வந்து யூத குலத்தை அழிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு லஞ்சம் மாதிரி கொடுக்கான்னு சொல்லி பார்க்கான். நீங்கள் கஜனாலேருந்து காசுலாம் கொடுத்தா தானே அவன் எல்லா பக்கமும் அனுப்புறதுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணோம்ல. அதுக்கு கொடுத்த பணம் வந்து 35 கிலோ வெள்ளியே கொடுத்தானாமா. அந்த காசை வந்து அவ்வளோ காலம் கொடுத்து அவனை அழிக்கிறதுக்கு அவன் ஒரு எவ்வளோ அறிவுள்ளவனாக இருந்திருக்கான் பாருங்கள். அப்படி போய் ராஜா இருந்திருக்கான். அவன் வந்து ஒரு இந்த குறிப்பு இந்த மாதிரி பார்த்து நிறையா இந்த பைபிளில் உள்ள காரியங்கள்லாம் செய்வாங்கள்ல, அவங்க சொல்லுறது காரியங்கள் பாருங்கள். ஒரு குறிப்பிடும்போது பெர்சியா அரசின் ஆண்டு வரும், அந்த ராஜா அரசர் தான் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ஆண்டுக்கு வருமானம் 15 தாலந்து தான் நாட்டில் வந்து வருமானமே வருமாமா. அதில் 1/3 பங்கை கொடுத்து இவங்களை அழிக்கிறதுக்காண்டி அவன் செலவழிச்சான்னு பார்க்கலாம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒரு கொடூரமாக செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டான் பாருங்கள். இந்த 3:13 பார்த்தீங்கன்னாக்கி அதுதான் அந்த மாதத்தில் வந்து அவன் வந்து என்னச்சுதான் எல்லா குலத்தையும் அழிக்கிறதுக்கு அவங்க வந்து அஞ்சல் மூலமாக அனுப்புதாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம யூதரை அழிக்க திட்டமிட்ட நாள் வந்து அதை நாட்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு வேளை செய்தியில் கேட்டிருக்கலாம். இது வந்து குறிப்பாக நீங்கள் குறித்து வச்சு கூட நீங்கள் படிக்கலாம். அவங்க வந்து அந்த யூதர் குலத்தை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு அவங்க ஒரு நாட்களை குறிப்பாங்க பார்த்தீங்களா. அது கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள 473 மார்ச் 7 குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த குறிப்பை அவன் எழுதி ஒரு டேட் கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டில் முடிக்கணும். அந்த டேட்டை தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அப்புறம் வந்து அரசை வந்து முத்திரை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அஞ்சல் வழியாக எல்லா பக்கமும் அனுப்பப்படுது. அது அனுப்பப்படுறதுக்கு நாள் வந்து ஒரு 11 மாதங்கிறதுல போய் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 474 ஏப்ரல் 17 அந்த இடைய ஒரு 11 மாதம் அவங்க தயார் செஞ்சு எல்லாத்தையும் திட்டமிட்டு எல்லா பக்கமும் அனுப்பணும்ல. நம்ம இப்போ ஒரு லெட்ரு அனுப்பணும்னாக்கி ஒரு இப்போம்லாம் இந்த சௌகரியங்கள் நல்ல வசதிகள் வந்துருச்சு. இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒன்று தட்டினாங்கன்னாக்கி 1000 பேர் கூட போகும், 1,00,000 பேருக்கு கூட போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறது இப்போ என்ன செய்தாங்கன்னா ஒருத்தருக்கு அனுப்பினாலே போதும் எல்லாத்துக்கும் போகும்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி அந்த சிஸ்டங்கள் அந்த நிலைக்கு இல்லை. அஞ்சல் வழியாக இப்போ நீங்கள் பழைய ரொம்ப வயசானவங்கன்னா தெரியும், அஞ்சல் வழியாக அனுப்பி அது 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் போகும். அந்த மாதிரி அஞ்சலில் போகிறதுனால இவங்க 11 மாதம் திட்டமிட்டு எல்லா ஊருக்கும் அனுப்புறதுக்கு அவன் எல்லாம் இது பண்ணி சரி பண்ணி அவன் ராஜ அரண்மனையில் எல்லாத்தையும் தயார் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணி 11 மாதம் அவன் வந்து அதை தயார் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தவிர வேறு எதுவுமே இவன் எல்லா பக்கமும் அனுப்பி எல்லாம் ராஜாக்கிட்டெல்லாம் பண்ணிட்டான். இவன் அழிக்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லாதபடி அது அழியக்கூடிய காரியங்களை அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மொர்தெகாய் என்ன செய்தாம்னாக்கி நம்ம யூத குலம் அழிய போகுது அப்படின்னு ராஜாத்திக்கிட்ட சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுதான் அது வந்து ஒருமைப்பாடோடு இருக்கிறதுனால அந்த அம்மா வந்து கேட்காங்க. கேட்டு அவங்க என்ன செய்தாங்க, நான் வந்து ராஜாக்கிட்ட போய் கேட்கணும். ராஜாக்கிட்ட போய் கேட்குறது சாதாரணமான காரியம் கிடையாது. அவர் கோலை நீட்டினா தான் நம்ம போகணும். இல்லாட்டி சும்மா போய் நம்ம இஷ்டத்துக்குலாம் போயெல்லாம் நம்ம மனைவினாலும் சரி அப்படி இல்லை அந்த உரிமையெல்லாம் அங்கே பாராட்டவே கூடாது. அப்போ ஒரே ஒரு காரியம் என்ன இருக்குன்னாக்கி எஸ்தர் 4:2-16 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ உன்னை ராஜ இதில் வச்சதுக்கே காரணம் என்னென்னா நமக்கு குலத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு வேளை இருக்கலாம். நீ அதை செய்யலைனாக்கி நீ மறிப்பேன் நானும் மறிப்பேன் எல்லோரும் மறிப்பாங்க. அதனால் நீ ஒரு சித்தத்தை செய்யன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அதுக்கு செவிசாய்ச்சி என்னச்சதா ஆண்டவுடைய கிருபையை நாடி உபவாசம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்க 2 மாதம் கழித்து எஸ்தர் வந்து அந்த ஆணையை 2 மாதம் கழித்து தான் அவர் வந்து அந்த ஆணையை வந்து பிறப்பித்து அது இல்லை அதை மாற்றி எழுதுறதுக்கு அனுமதி வாங்குதான். அப்போ ஆண்டவருடைய தயை கிடைக்குது. ஆண்டவருடைய தயவுனால அந்த குலத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த எஸ்தருக்கு வந்து ஒரு தயை கிடைக்கி அவங்க வந்து உபவாசம் இருக்காங்கன்னு சொல்லி தாதிமாரோட உபவாசம் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் 16 4வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல இருக்குது. இவங்க கிறிஸ்துவ 474வது வருஷம் ஜூன் மாதம் 25 தான் இப்படி தான் ஆமோன் வந்து அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு அவன் மரித்து போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க முடிக்கிறது அந்த நேரத்தில். அந்த 2 மாதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டோடைய
ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த குதலத்தையே காப்பாற்றுறதுக்கு ஒரு கையெழுத்தை மாற்றுறாங்க. ஆண்டவர் வந்து மாற்ற வைக்காரு. அப்போ ஆண்டவர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். இந்த வாய்ப்பு என்ன கிடைக்கணுக்கி ஆண்டவருடைய அரசன் பொற்கோலை நீட்டணும். அவன் வாங்கன்னு சொல்லணும், நீ என்ன கேட்கன்னு சொல்லி அவன் கேட்கணும். அடுத்தது வந்து அவன் இருதயத்தில் கிரியை செய்யணும். அவன் இருதயத்தில் கிரியை செஞ்சு நீ என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லணும். இது ரெண்டுமே ஆண்டவர் தான் செய்ய முடியும். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் அவன் இந்த எஸ்தர் வந்து துணிந்து போனதுனால அவங்க முறையாகவும் அந்த எஸ்தரும் எப்படி ஆண்டவரை அழைச்சி அவங்கள ஒருபோல் கொண்டு போய் அந்த யூத குலத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள். ராஜாவினிடத்தில் செய்ததுக்கு துணிந்து அந்த இடத்துல ஒரு பெண் பயப்படலை. அவங்க வந்து இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓடலை. விடிவெள்ளி அவங்க வந்து நட்சத்திரம் தானே, அதனால் விடிவெள்ளி நட்சத்திரம் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளோட கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் அவங்க போனாங்க. விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாதுங்க. விசுவாசத்தில் செல்வது மாத்திரம் இல்லை, முடிவு சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் தேவனுடைய சித்தத்துக்கு துணிந்து நிற்கணும். நம்ம அதுதான் குறிப்பிடுது. அவங்க ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பில் அவர் வந்து நம்மளை கடைசி வரைக்கும் நடத்த நமக்கு வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட சிக்கலான காரியத்தையும் ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லி இந்த ராணி வந்து என்ன செய்கிறாங்க, ராஜா போட்ட சட்டத்தை மீறி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து போய் இந்த ராஜா கிட்ட தயை கிடைக்குன்னு செஞ்சு ஆண்டோடைய அந்த 2 மாதத்துலேயே பாருங்கள் அந்த சட்டத்தை எல்லாத்தையும் மாற்றி எழுத வச்சு அந்த எதை எழுத வச்சானோ அவனே அந்த தூக்குமரம் செஞ்சு வச்சிருந்தா தூக்குமரத்திலே ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், அவனே போடுறதுக்கு வச்சார். அப்போ அப்படிப்பட்ட நம்மளோட வாழ்க்கையில எத்தனை பிசாசன சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் திட்டத்தை மாற்றுறதுக்கு சட்டத்தை மாற்றுறதுக்கு அவரால் முடியுங்கிறத எஸ்தர் புஸ்தகத்துலேருந்து நம்ம படிக்கும். அதனால் விடுதலை பெறுறதுக்கு எத்தனை காரியங்கள் நமக்கு விடுதலை கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விடுதலை கிடைக்காம இருக்கலாம். இவங்களுக்கு வந்து அந்த யூத குலத்தில் மாற்றினாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் தோல்விகள் இருக்கலாம். நமக்கு வந்து நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம நிறைய நாட்கள் போயிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களையும் மாற்றுறதுக்கு வல்லமுள்ளவருங்கிறத இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் வந்து நம்ம படிக்கலாம். அவங்க விடுதலை பெற்ற போது அவங்க என்ன செஞ்சாங்கிறத மட்டும் கடைசியாக 2 நாள் அவங்க வந்து அவர் வந்து இந்த ஆகான்ங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பூர் அப்படிங்கிற ஒரு சீட்டை போட்டு அது ஒரு ஏதோ ஒன்று கொண்டாடணும். அவங்க தோற்று போயிட்டாங்கல்ல, அவங்க மறுத்து போவாங்க எல்லாரும். அப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், இது ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை செஞ்சுருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அவன் செஞ்ச காரியத்தை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பூரின்னு சொல்லி மாற்றி அவங்க வந்து அதை ஒரு பெரிய பண்டிகையெல்லாம் கொண்டாடி விடுதலை அந்த நீங்கள் 9வது அதிகாரத்தில் எஸ்தர் 9ல் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையால் அந்த நாட்களில் பூர் என்னும் பேரினால் பூரிம் எனப்பட்டது. பூருன்னு சொல்லிட்டு ஒரு இதை அவன் உண்டாக்கி கொண்டு வந்திருக்கான், அவனை அழிச்சிடலான்னு சொல்லி. ஆனால் சீட்டு போட்டான்னு சொல்லி இந்த 24வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆமானுவேன் செஞ்ச காரியத்தை நீங்கள் படிக்கலாம். அதை அழிக்கிறதுக்கு தான் அவன் பூருன்னு சொல்லி என்னப்பட்ட ஒரு சீட்டை போட்டான்னு சொல்லி பார்க்கலாம். அதை வந்து பூரின்னு சொல்லி அந்த வசனத்தை மாற்றின மாதிரி அந்த வார்த்தையை மாற்றி அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 2 நாள் இந்த வருஷம் 2 நாள் வந்து அதை வந்து என்ன செய்வாங்களாம், பெரிய பண்டிகைலாம் கொண்டாடி அந்த காரியத்தை செய்தது நீங்கள் பார்க்கலாம். 2 நாள்லேயே அவங்க நமக்கு எதிராக எந்த சட்டம் திட்டங்கள்லாம் வந்தாலும் அதை வந்து நமக்கு ஒன்றுக்குமே உதவாத மாதிரி ஆக்கி நமக்கு ஒரு வெற்றியை தந்து நம்மளை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த திட்டத்தை வச்சுருந்தான். அவன் வந்து அழிக்க திட்டம் வச்சுருந்தான். ஆனால் மீட்பின் திட்டம் ஆண்டவர் வச்சுருந்ததுனால எஸ்தரையும் முர்தேகையும் போல் ஒரு உறுதியான நிலையில் நிற்க முடிவு எடுக்கும்போது ஆண்டவரும் அதுக்கு தயை செஞ்சு கிருபை செஞ்சு நடத்தி அவங்கள வெற்றி வாழ்க்கை வாழறதுக்கு அவங்க. ஆனால் நெகேமியா காலத்தில் அவங்க திருப்பியும் பார்த்திங்கன்னாக்கி அவங்க நெகேமியா காலத்தில் போகவே இல்லை. இவ்வளோ விடுதலை தந்திருக்கிற ஆண்டவர் சட்டத்தை மாற்றி நம்மளை தந்திருக்கிறாரு, நம்ம போகணும் அப்படிங்கிறத அவங்க செய்யலை அப்படிங்கிறத ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இஸ்ரேல் மக்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தாரு, அதுபோல் நம்ம மேலேயும் அன்பு வச்சுருக்கிறாரு. நாம் எத்தனை சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ளவர், நம்மளை தெரிந்து கொண்டவர், நம்மளை வந்து முன்னாடியே வந்து நம்ம பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அதனால் அப்படி அழைச்சி நம்ம நடத்துக்கிறவர் எஸ்தருக்கு எப்படி செஞ்சாரோ, முர்தேகாய்க்கு எப்படி செஞ்சாரோ, அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுபோல் நம்ம இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எப்படி தேர்ந்தெடுத்து அவங்க உண்மையாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்படி உண்மையாக இருக்கும் பொழுது யாரும் நம்மளை அழிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் சரித்திரத்திலிருந்து படிக்கலாம். எஸ்தர் மூலமாக எப்படி நடத்தினாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நிறைய பாருங்க, ஆண்டவரை அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற தோல்வியோடு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த தோல்வியெல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்ற வல்லமுள்ளவர்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் செய்யணும், மற்றவங்க வாழ்க்கையிலும் செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் இந்த எஸ்தர் சரித்திரத்தை படித்தது மூலமாக நமக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்போ ராஜா நீ செய்த நன்மைகள்
அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆம் சுவாமி, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உயிருள்ள வரை உண்மையே துதித்து ஆராதித்து உண்மையை போற்றி உண்மையே நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோயா. எஸ்தர் வாழ்க்கையிலே, முருதைகா வாழ்க்கையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த நோக்கத்தை, எத்தனை சிக்கல்கள் வந்தாலும், எத்தனை ஆண்டவரை எஸ்தர் சொன்னாங்களே, எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, நான் மறித்தாலும் பரவாயில்ல, என் குலத்தை காப்பாற்றுறதுக்காண்டி நான் ராஜா கிட்ட போய் நின்று பேசுவேன்னு சொல்லி தைரியத்தை கொடுத்தீங்களே சுவாமி, தயை கொடுத்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழைத்த அழைப்பை நிற்கத்தக்கதான பேலனை கொடுத்தீங்களே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிசாசான திட்டம் கொண்டு வர ஆண்டவரை, எத்தனையோ எதிராக கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் ஒன்றுமில்லாமல் செய்ய என் தேவனால் முடியும். எத்தனை ராஜ்யங்கள், எத்தனை ஆண்டவரே ராஜாக்கள் கொண்டு வந்த திட்டங்களை மாற்ற என் தேவன் ஒருவர் ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லா திட்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவரே தலைவனாக இருக்கிறபடியால், எல்லாவற்றையும் உருவாக்கினவராக இருக்கிறபடியால், எல்லாவற்றையும் மாற்ற உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறப்பா. பிசாசு என்ன திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லா திட்டங்களிலிருந்தும் எங்களை விலைக்கு காத்து எங்களை விடுதலையோடு ஆராதிக்க, எங்களை விடுதலையோடு ஆண்டவரே உலகத்துக்குள்ளே நாங்கள் கடன் செல்கிற பிள்ளைகளாய் காணப்பட, அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வமாக இருக்கவும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் வாழவும், எங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் விழுந்து விடாதபடி ஆண்டவரே நிமிர்ந்து நிற்கத்தக்கதான பேலனை நீ தந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே தோல்வியிலே இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்ற என் தேவனால் முடியும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உபாசித்து ஜெபித்தாள் அந்த ராணி ஆண்டவரே, ராணியாக இருந்த பொழுதும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த பொழுதுதான் விடுதலை கிடைத்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களிடத்துல தயை இரக்கம் அநேகம் உண்டு. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தோல்விகளை எல்லாம் மாற்ற என் தேவன் வல்லமுள்ளவர் என்று நாங்கள் நாட்களே ஆண்டவரே உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோப்பா. உங்களுடைய பாத்திலே அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஒரு பொழுதும் ஆண்டவரே வெறுமையாக திரும்பான்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு செய்து முட்டிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. தோல்வியானது எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோயா. எந்த இடத்துல நாங்கள் தோற்று இருக்கிறோமோ, தோல்வியோடு இருக்கிறோமோ, அந்த இடத்துல நீங்கள் வெற்றியை தந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உடைய சித்தம் அப்படியே நடச்சல போருக்கா நன்றி செலுத்துறப்பா. அப்படியே ஆண்டவரே எந்த தோல்வியோடு இருந்து ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இப்படி வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ தகப்பனே, அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை நாளாக அந்த நாள் மாறட்டும். ஒரு விடுதலையை தந்து வழிநடத்துகிற நாட்களாய் மாறட்டும். ஒரு சந்தோஷத்தின் பண்டிகையை கொண்டாடுகிற நாட்களாய் மாற வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்கு வாழ்க்கையிலே செய்து வழிநடத்த போருக்கா நன்றி. ஆண்டவரே எங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு எப்படியா நன்றி செலுத்துறப்பா. பதில் கொடுத்து வழிநடத்துகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று உண்மையை நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட இன்னும் அதிகமாக இவங்களுடைய வசனத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. ஆவியான உதவி செய்து வழிநடத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும். அப்படி செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை நாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.